ஜீவா வெளிநாட்டிலேருந்து திரும்ப வந்திருக்காங்க. முத்துவுக்கு கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிறிஸை பற்றி இவங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்ட்டு நான் விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு முத்து மீனா கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஜீவாவை தன்னுடைய காரில் பிக்கப் பண்ணிக்கிட்டு போகும்போது, உங்களுக்கும் மனோஜுக்கும் கிறிஸ் அப்படின்ட்டு பிறந்த ஒரு பையன் இருக்கானா, அவன் இங்கே தான் படிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படி ஒரு பையன் இங்கே இருந்தால் நான் எதுக்குங்க வெளிநாட்டுக்கு போகிறேன்? என் பையனை கூடவே நான் கூட்டிகிட்டு போயிருப்பேனே, தனியாலாம் விட்டுட்டு போகிற ஆளுங்க நான் கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் மனோஜை 1.5 வருஷமாக தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றபடி எங்களுக்குள்ளே வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜீவா சொல்கிறாங்க. அப்போது கிறிஸுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்புறம் எதுக்காக கிறிஸோட பாட்டி நம்ம குடும்பத்தை பார்த்து பயப்படுறாங்க? ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் அந்த பார்லர் அம்மாவாக இருக்குமோ அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறாரு. உடனே போயிட்டு மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. ரோகிணி இதை எல்லாத்தையும் வெளியில் நின்று கேட்டுட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.